முதல்ல ஹஃபீசுல்லா கிட்ட இருந்தே தொடங்குறேன். முதலமைச்சருடைய இந்த எஸ்ஐஆர் பற்றிய விமர்சனம் அப்படின்றது அரசியலுக்கானதா இல்லை ஆதாரபூர்வமானதா? ஆதாரபூர்வமானது அப்படின்றதுக்கு நிறைய தரவுகளை என்னால் சொல்ல முடியும். இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு மிகப்பெரிய சந்தேகக்கர எழுந்திருக்கிறது. அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, மக்களே எழுப்பியிருக்காங்க. உதாரணத்துக்கு பல விஷயங்களை நம்ம சொல்லலாம். குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் எடுத்து வைத்த அந்த ஓட்டு திருட்டுக்கான குற்றச்சாட்டாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து ஆலந்து எனக்கூடிய கர்நாடகாவில் ஒரு தொகுதியில் 6000 ஓட்டுகளை திருடுவதற்காக ஒரு கால் சென்டரை அணுகி அங்கேருந்து அது எப்படி தொடங்குது அப்படின்னா ஒரு என்ஜிஓ வச்சு நீங்கள் வாக்காளர் விழிப்புணர்வுன்ற பேரில் அந்த வாக்காளர்கள்கிட்ட போய் அந்த டேட்டாவை வாங்கி அவங்களுடைய எண்கள், அவங்களுடைய ஓடிபி வரக்கூடிய எண்கள் எல்லாம் வாங்கிட்டு எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டில் போயிட்டு அவர்களுடைய எந்த நாலேஜும் இல்லாமல் ஓட்டை டெலீட் பண்ணுவதற்கான முயற்சி நடந்திருக்கிறது. இதுதான் வழக்கு. இந்த வழக்கு விசாரணைக்கு எஸ்ஐடி போடுறாங்க. எஸ்ஐடி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம் கிட்ட, ஐயா இது யாரோ ஒரு சதி செஞ்சு ஒரு 6000 வாக்குகளை ஒரு தொகுதியில் திருடுறதுக்காக முயற்சி எடுத்திருக்காங்க, இதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும், இதுக்கான டெக்னிக்கல் டேட்டா கொடுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்கும்போது தேர்தல் ஆணையம் அதை தர மறுக்கிறது. ஏதோ காரணங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலையாக, இது தேர்தல் ஆணையத்துடைய பிரச்சனை, வாக்காளர்களுடைய வாக்கு திருட்ட எந்த அளவுக்கு அந்த எஸ்ஐடி அச்சப்படுதோ கவலைப்படுதோ அதை விட தேர்தல் ஆணையம் பண்ணணும். ஆனால் தேர்தல் ஆணையம் பண்ண மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா அது பாஜகவுடைய குஜராத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏவுடைய அலுவலகத்திற்கு தொடர்பு இருக்கிறது அப்படின்ற விசாரணையில் தெரியதாக செய்திகள் வருது. அப்போ யாரை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் டேட்டா கொடுக்க மாட்டேன்றீங்க? 2023 2 வருஷம் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி. அடுத்தது பீகாருக்கு வாங்க. பீகாரில் உச்ச நீதிமன்றம் குட்டு வைத்த பிறகுதான் தேர்தல் ஆணையம் இறங்கி வருது. அதுக்கு முன்னாடி வரையும் ஆதாரம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னாங்க. ஏன் அந்த பிரச்சனை? ஏன் உங்களுக்கு அவ்வளோ சிக்கல்? 2003 பண்ண மாதிரி பண்ணுறோன்னு உச்ச நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க. ஆனால் 2003 வேற விதமாக இருந்துச்சு. இப்போ இந்தியாவுடைய தேர்தல் வாக்காளர் பதிவு செய்கிறது இருக்குல்ல, இந்த ஓட்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், அது இந்தியாவில் ஸ்டேட் ஸ்பான்சர்டு, அரசு அல்லது அதிகாரிகள், தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்படக்கூடிய அதிகாரிகளுடைய பொறுப்பது. அவங்க தான் வீடு வீட்டுக்கு போவாங்க. அமெரிக்காவில் அப்படி கிடையாது. யாரும் வீட்டுக்கு உன் ஆதாரத்தை கொடுன்னுலாம் இல்லை. அது நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிஸ்டம். ஆனால் முதல் முறையாக இந்தியாவில் அதை முழுசாக மாற்றிருக்காங்க. நாங்கள் வருவோம், நாங்கள் ஒரு ஃபார்மை கொடுத்துருவோம், அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்து அந்த டேட்குள்ளே சப்மிட் பண்ணுறது யாருடைய பொறுப்புனா பொதுமக்களுடைய பொறுப்புன்னு மாற்றிட்டு டாக்குமெண்ட்ஸை மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் என்னன்னா, புதுசாக நான் ஓட்டராக வரேன் அப்படின்னா தான் நிறைய டாக்குமெண்ட் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வாக்காளர் அப்படின்னா அந்த வாக்காளரே போதுமானது, அந்த அடையாள அட்டையே போதுமானது திரும்ப உங்களை வாக்காளரை ஏற்றுக்கொள்வதற்கு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஏற்கனவே 20 வருஷமாக ஓட்டு போட்டாலும் சரி, ஆனால் திரும்ப ஓட்டர் ஐடி ஏற்றுக்க மாட்டாங்களாம். எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ஒரு டாக்குமெண்ட்டையே ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையத்தை பார்த்துருக்க முடியுமா? அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆதாரத்தை கூட அதே தேர்தல் ஆணையம் மறுக்கிறது. அப்போ ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப், நான் இந்த நாட்டுடைய குடிமகன் என்பதை தேர்தல் ஆணையத்துக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு கிடையாது. அது உள்துறை அமைச்சருக்கு இருக்கக்கூடிய அந்த அமைச்சகத்துக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை தேர்தல் ஆணையம் எடுத்துக்குது. அப்போ இவ்வளோ மாற்றங்களை செஞ்சு பீகாருடைய முடிவுகள் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய வாக்கு 33% குறைந்திருக்கிறது. பெரும்பாலான பெண்கள், 8 லட்சம் பெண்களுடைய வாக்காளர்கள் குறைத்திருக்கிறார்கள். அப்போ யார் யாரெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்க மாட்டாங்களோ, இது இந்த திமுக ஆதரவு, பாஜக கடந்து பீகார்ல இதே எஸ்ஐஆர் பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கா நிலுவையில் இருக்கு. ஆனா உச்ச நீதிமன்றம் அந்த நடவடிக்கைக்கு தடை விதிக்கல. ஆனா அவங்க சொன்ன சில முடிவுகளை தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்தி. தமிழ்நாட்டில் இன்னும் இந்த திட்டம் அதே வடிவத்தில் தான் எஸ்ஐஆர் வருதா அப்படின்றது மிக முக்கியமான கேள்வி. ஆனால் அதற்கு முன்னதாகவே ஒரு எதிர்ப்பு நிலை அப்படின்றது ஏன்னா தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக தன்னுடைய நடத்தையை காட்டவில்லை. ஒரு இடத்துலையும் நீதிமன்றத்தில் போய்
இது வந்து வாக்காளர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வேலையை தான் அது செய்தே தவிர எந்த இடத்துலையும் வாக்காளர்களுக்கான உரிமையை கொடுக்கல. 20 வருஷமா ஓட்டு போட்டவனுக்கு நீ திரும்ப போய் இந்த 11 டாக்குமெண்ட் தான் கொண்டு வரணும். பாஸ்போர்ட்டை கேட்குறாங்க சார், 7% இந்திய குடிமக்கள் கிட்ட தான் பாஸ்போர்ட் இருக்கு, அது ஒரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் கொடுக்குறீங்க. பீகார் மாதிரி கிராமங்களில் அடிக்கடி மழை வருது, புயல் வருது, இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் மழை புயலில் அடிச்சுட்டு போயிடுது. அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் எதுவுமே சாதாரண சாமானியர்கள் கிட்ட இல்லாத டாக்குமெண்ட்டை கேட்குறீங்க. அதை இந்த தேதிக்குள்ள நீங்க கொடுக்கணும்ன்றீங்க, கொடுக்கலனா தூக்கி அடிச்சிடுவேன்றீங்க. பீகார்ல பதிவுத்துறை நடவடிக்கை அப்படின்றது குறைவு தமிழ்நாட்டை ஒப்பிடும்போது. ரெக்கார்ட் படித்தவர்களுடைய எண்ணிக்கை குறைவு. ஆனால் தமிழ்நாட்டில் படித்தவர்கள் எண்ணிக்கை அதிகம். பதிவு நடவடிக்கை, பிறப்பு இறப்பு பதிவு நடவடிக்கை அன்றாட நடக்குது. அரசு கல்வி அறிவியல் முன்னேறலுடைய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இத்தனை டேட்டாவையும் கொடுக்க முடியும். ஆனால் அதற்கு முன்னதாகவே திமுக இது ஒரு இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் பெண்களுக்கும் எதிரான நடவடிக்கை அப்படின்னு முத்திரை குத்துறது அப்படின்றது அரசியல் களத்தில் தேர்தல் ஆணையத்தை நிற்கக்கூடிய ஒரு நோக்காது இல்லைங்க. தேர்தல் ஆணையம் அது திரும்ப தான் ஏன் உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் இத்தனை கண்டனங்களுக்கு ஆளாச்சு? இப்பயே நாங்கள் நம்புகிறோம், வி பிலீவ். தேர்தல் ஆணையம் அதோடைய கடைசியாக அக்டோபர் 16 உச்சநீதிமன்றம் சொல்கிறது என்னன்னா, தேர்தல் ஆணையம் அது நடுநிலையாக நடந்துக்கும், வி பிலீவ், நாங்கள் நம்புகிறோன்னு சொல்லி தான் முடிக்கிறாங்களே தவிர அந்த சந்தேகத்தை நீதிமன்றமே எழுப்புற அளவுக்கு தான் போயிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அவங்க சொன்ன தேதியில் டிராஃப்ட் ரோல் வெளியிட சொல்கிறாங்க. நீக்கப்பட்ட 3.5 லட்சம் பேர் யாருன்ற தகவலை கொடுக்க சொல்கிறாங்க. அதுக்கு ஏன் தாமதம்? டெக்னிக்கல் டிலேஸ். இப்படி தான் தேர்தல் பாண்ட் வரும்போது கூட வந்து நீங்கள் ஆதாரத்தை கொடுனா ஆதாரத்தை கொடுக்கல. இதே வேலைகளை திரும்பி பாஜகவுடைய சதிவலை அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன சார்? தேர்தல் ஆணையம் அப்படின்றது நிர்வாக ரீதியாக பல விமர்சனங்களை சந்திச்சது. ஆனா பாஜகவுடைய சதிவலை அப்படின்றதுக்கான காரணம் என்ன? அதுக்கு ஏன்னா தேர்தல் ஆணையம் 2024 தொடர்ந்து பிரதமர் மோடி மதத்வேஷத்தை செய்யக்கூடிய ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யும்போது, உங்களுடைய தாலி எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க, ஒரு 2 எரும மாடு இருந்தால் ஒரு எரும மாடு எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு தொடர்ந்து பேச அனுமதிச்சுக்கிட்டே இருந்த தேர்தல் ஆணையம் காங்கிரஸ் தலைவர்கள் பேசும்போது அதுக்கப்புறம் தான் ரியாக்ட் பண்ணி பாஜகவுக்கு மட்டும் அதுக்கு முன்னாடி கொடுத்தா அது வேற மாதிரி செய்தி ஆயிடும்னு சொல்லி காங்கிரஸ்லேருந்தும் வேற யாராவது பேசுகிறாங்களான்னு காத்துட்டு இருந்து, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நான் பேசினேன்னா எனக்கு தான் நோட்டீஸ் கொடுக்கணும், வழக்கத்துக்கு மாறா மோடி பேசின பேச்சுக்கு நட்டாக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு. புரியுதா? அப்போ இதுதான் ஒரு தலைபட்சமாக நடந்துகிட்டு இருக்கிறது. கடைசி நேரத்தில் இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையர்கள் ஏன் விலகுனாங்க? மர்மமான விலகல். தேர்தல் ஆணையர்கள் இவர்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படவில்லை என்பதற்காக அவர்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு சிபிஐ ரெய்டு போன வரலாறு. என்னால் ப்ரெஷர் தாங்க முடியலன்னு ராஜினாமா செஞ்சுட்டு போகக்கூடிய தேர்தல் ஆணையர்கள். இதுக்கு முன்னாடி இந்த சரித்திரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது. இந்த சரித்திரம் கொண்ட ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கிற காரணத்தினால மக்கள் சந்தேகப்படுறாங்க. அதை நாங்க மக்களுடைய குரலா பிரதிபலிக்கிறோம். திரு ரவிராஜா, எஸ்ஐஆர் நடவடிக்கை மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கக்கூடிய செயல் அன்னு திமுக விமர்சிக்குது. அதிமுகவுடைய பார்வை எஸ்ஐஆர் மீது என்ன? எஸ்ஐஆர் நடவடிக்கை அவசியம் அப்படின்னு கருதுறாங்களா? பாஜக அதை வரவேற்கிறாங்க. அதிமுக நிலைப்பாடு என்ன? எஸ்ஐஆர் என்பது வந்து திருத்தம் தான் இல்லைங்களா? திருத்தம் எல்லாத்தையும் சரி பண்ணணுங்கிறாங்க. கடந்த காலங்களில் தேர்தல் வரலாறை பார்த்தீங்கன்னா 52 வரைக்கும் 3 கலர் பெட்டிகள் வச்சுருந்தாங்க, சிகப்பு, மஞ்சள், பச்சை. அப்போ வாக்கு கேட்கும் பொழுது நீங்கள் மஞ்சள் பெட்டியை பார்த்து போடுங்க, சிவப்பு பெட்டியை பார்த்து போடுங்க, பச்சை பெட்டியை போடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் மாற்றங்கள் எல்லாம் வருது. அதே போல் தமிழக வரலாற்றில் தேர்தலில் வந்து என்ன விதமான தப்புகள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமே திமுக தான். திமுக தான் இந்த கள்ள ஓட்டு கலாச்சாரத்தை கொண்டு வந்தது, கலாச்சாரத்தை கொண்டு வந்தது, அதே மாதிரி போதை பழக்கங்களை கொண்டு வந்தது. அந்த மாதிரி அதே எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் தமிழகம் இல்லை, இந்தியா முழுவதும் பிரபலமான ஒரு விஷயம் வந்து திருமங்கலம் ஃபார்முலா. திருமங்கலம் ஃபார்முலாங்கிறது கொண்டு வந்ததும் திமுக ஆட்சியில் தான். அதற்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஏதோ கேட்டு மக்கள் போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் தமிழகத்தில் திமுக ஆட்சி காலத்தில் வினோதமான ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் என்ன போராட்டம்னா, எங்கள் ஏரியாவுக்கு பணம் வரல. இது எப்போ நடந்ததுன்னா திருமங்கலம் தேர்தல் நடந்தது பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் ஒரு தெருவுக்கு பணம் கொடுக்குறாங்க, ஒரு தெருவுக்கு பணம் கொடுக்கல, ஒரு தெருவுக்கு பணம் வரலங்கிற பிரச்சனை இருக்குது. இதற்கு மக்கள் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தி திருமங்கலம் ஃபார்முலாவை இந்திய அளவில் பிரபலமாக்கியது திமுக ஆட்சி காலத்தில். இந்த கருத்துக்கும் எஸ்ஐஆருக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது இந்த கருத்து என்ன, எதுக்காக நான் சொல்கிறேன்னா, யார் ஒருத்தர்
இந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக பிள்ளையார் சொல்லியாக இருக்கிறார்களோ அவர்களே இதை பார்த்து பயந்து ஒப்பாரி வைப்பது ஆச்சரியமாகவும் இருக்கிறது, வினோதமாகவும் இருக்கிறது. காரணம், எல்லா விதமான தவறுகளுக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வைப்பதே திமுக தான். எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு திமுக தான் காரணம்ன்றீங்களா? அப்படி நான் சொல்ல வரல. நீங்க சொல்றது அதாவது கடந்த காலங்களில் தீநகரில் பார்த்தீங்கன்னா 13,000 ஓட்டு மிஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த கடந்த காலம்னா எந்த தேர்தல்? 98ல் 2021 தேர்தல் சத்யாதான வழக்கு 2021ல் வழக்கு ஒன்று வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2,35,000 இருக்குது, அதில் 10,000 ஓட்டு நீக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. கடந்த ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு வந்து வாக்காளர்கள் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கணுமே தவிர குறையாது. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. 2021 டேட்டா 2021ல் 21 20ல 25ல வந்து உங்களுக்கு 10 இல்ல 2011ல இருந்து 21 வரைக்கும் அதிமுக ஆட்சி. ஆமா 2011ல இருந்து 21 வரைக்கும் அதிமுக ஆட்சி. ஆமா 2021ல இந்த பிரச்சனை வருது. 2021 சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வாக்காளர் திருத்த பட்டியலை வெளியிட்டுருவாங்க. ஆமா அப்ப திமுக ஆட்சியில இல்ல, 2 மாசத்துக்கு முன்னதாக வெளியிட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சதுதான். கரெக்ட். இப்ப திமுகவுக்கு இந்த 10 வருஷத்துல என்ன ரோல் இருக்கு? அந்த 13,000 வாக்குகள் குறைச்சதுல ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு மீது விமர்சனம் வைப்பீங்களா, எதிர்க்கட்சி மீது விமர்சனம்? 96ல இருந்து 2001 வரைக்கும் யார் இருந்தா? திமுக ஆட்சி. 91 to 96 வந்து அதிமுக ஆட்சி. 96 to 2001 வரைக்கும் திமுக ஆட்சி. அந்த காலகட்டத்தில் தான் இந்த 13,000 ஓட்டு காணாங்கன்னு சொல்றது 98ல. 10 ஆண்டுகள் அதை கண்டுபிடிக்கலையா? இல்ல, அது இருங்க நான் சொல்றேன். நடந்த பிரச்சனை வந்து 98ல வந்து அது 13,000 வாக்கு காணாம சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2021ல சரிங்களா, அதுக்கப்புறம் 2025ல் இது பண்ணும்போது வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கணும். ஒவ்வொரு வருடம் வந்து வாக்காளர்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த வயதை கடக்கிறவங்க வாக்காளராக புது வாக்காளராக வருவாங்க. ஆனால் குறைந்து இருக்கிறார்கள். அது குறைந்து இருப்பதில்லை. எங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா, அதிமுகவை சார்ந்த வாக்காளர்களை ரிமூவ் பண்ணிருக்காங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. இது வந்து எதற்காகன்னா, தேர்தல் ஆணையம் ரிமூவ் பண்ணாங்களா, திமுக ரிமூவ் பண்ணாங்களா? பீகாருக்கு பொருந்தும் தானே. பீகார்ல 50 லட்சம் வாக்காளர்கள் 21ல இருந்து இப்ப ஆட்சியில் இருக்கிறது யாரு? இல்ல நான் அப்ப அண்ணா இது கரெக்ட்டா? இவர் சொல்றது டேட்டா ஓட்டு குறையுது அப்படி பீகார்லயும் குறைஞ்சிருக்கா? அப்ப இவர் எடுத்துக்கலாமா? அவர் பேசல, அவர் பேசல. இல்ல ஜேடியு பிஜேபி அவருடைய சுற்று இல்ல நமக்கு பிரச்சனை வந்து அவருடைய சுற்று கேக்குற திமுக குறிக்கிட வேண்டாம். ஒரு அடுத்த சுற்றுக்கு வரேன். இல்ல பீகார்ல ஆட்சி பண்றாங்களா? திமுகவுக்கும் பீகாருக்கு தொடர்பு இருக்கா? அப்ப இவருடைய கூட்டணி பாஜக ஆட்சி செஞ்சிருக்குன்னு எடுத்துக்கிறீங்களா? அவர் பேசிட்டு அவருடைய கருத்து இல்ல, அந்த கருத்துக்கு தான் நான் சொல்றேன். தமிழகத்தை பத்தி நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். தமிழகத்துல இருக்கிற பிரச்சனை பத்தி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அரசு அதிகாரிகள் உங்களுடைய விமர்சன பிரகாரம் அரசு அதிகாரிகள் ஆளும் கட்சி கட்டுப்பாட்டில் இருக்காங்க. கரெக்ட். 2011ல இருந்து 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி. 13,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு பெட்டிஷன் போயிருக்கு. ஆமா. திமுகவுடைய ரோல் இதுல எங்க வருது? இந்த 10 வருஷத்துல 10 வருஷத்துல நான் சொல்றது 2021க்கு அப்புறம் தான் சொல்றேன். 21க்கு அப்புறம், அதாவது 98ல தான் வந்து 13,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதற்கு அப்புறம் தான் வந்து 90, அதாவது யார் 96 to 2001 வந்து திமுகவோட ஆட்சி. அந்த ஆட்சி காலத்துல 10,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றது வந்து 1998ல. சரி. சரியா? நான்கு திமுக மேல தான குற்றச்சாட்டு வரும். அப்ப 4 சட்டமன்ற தேர்தல் 98ல நீங்க சொல்றீங்க அப்படின்னா 2020ல 4 சட்டமன்ற தேர்தல் 20 வருஷம். ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய ரோல் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல அந்த எஸ்ஐஆர் வரும்போது அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பூத் லெவல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு என்ன ரோல் இருக்கு? ஒவ்வொரு வார்டு வாரியா நீங்க போயிட்டு அந்த வெரிஃபை பண்றாங்க. ஆமா, வெரிஃபை இந்த 13,000 ஓட்டு போட வரும்போது வெரிஃபை பண்ணி அதுக்கு அப்புறம் தான் 13,000 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அதிமுக எந்த இடத்துல புகார் சொல்லிச்சு?